வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டுடைய திரைப்பிரபலங்கள் வரிசையாக தினந்தோறும் பார்த்தீங்கன்னா இறந்து போகிறாங்க. ஹாலிவுட் சினிமா எப்போதுமே உலகம் முழுவதும் மக்களால் கொண்டாடப்பட்டு வரவேற்க பெற்ற ஒரு சினிமா துறையினே சொல்லலாம். இந்த ஹாலிவுட் சினிமா துறையில் பிரமிக்க வைக்கக்கூடிய அனைத்து டெக்னாலஜிகளையும் கொண்டு உருவாக்கப்பட்ட கதைக்களம் இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் மனதில் ஒரு நீங்காத இடம் பிடித்திருக்கிறது. அதுதான் உலகம் முழுவதும் இந்த ஹாலிவுட் திரைப்பிரபலங்கள் பிடிக்க மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. தன்னுடைய கற்பனைக்கு எட்டாத கூட உயரத்தில் இருக்கும் ஒரு திரைப்படத்தை எடுத்து மக்களுக்கு ரொம்பவே எளிமையாக காட்டக்கூடிய ஒரு சினிமா துறையை நடித்த நடிகர்கள் எப்போதுமே மக்கள் மனதில் இடம் பிடிக்கும். உலகம் முழுவதும் ரசிக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகமாக இந்த ஹாலிவுட் திரைப்பிரபலங்களை விரும்புவாங்க. அவங்களுடைய திரைப்படம் கதைக்களம் எல்லோருமே பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக இருக்கும் அளவுக்கு பேசக்கூடிய திரைப்படமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல நடிகர், ஹாலிவுட் திரைப்பிரபலங்களுடைய நடிகர் இறந்து போன செய்தி ஒட்டுமொத்த சினிமா துறையுமே உலுக்கி வருகிறது. யார் அந்த பிரபல நடிகர், அவருக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிரபல ஹாலிவுட் நடிகர் நரம்பு அலர்ஜி நோயால் காலமாகியிருக்கிறாங்க. திரையுலகில் சோகம், இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. எக்ஸ்மேன், த லாஸ்ட் அண்ட் கிரீன், அடோம் பேட் பாய் உள்ளிட்ட பல படைப்புகளை நடித்தவர். அவரது நடிப்புக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்கிறாங்க. 2004ஆம் ஆண்டு ரிக்கம் கேப்ட் என்ற வயை திருமணம் செய்து கொண்டாங்க. இவங்களுக்கு 2 மகள்கள் இருக்கிறாங்க. அமிட்ரா ரோபிக்லேட்டர் செராசிஸ் ஏஎஸ் என்ற நரம்பியல் நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். சமீபத்தில் உடல்நலம் குறைவு மோசமடைந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போயிருக்கிறாரு. அவருக்கு வயது 53. இவருடைய மறைவை அவங்களுடைய குடும்பத்தினர்கள் அதிகாரப்பூர்வமாக நேஷனல் மீடியாவுக்கு அறிவித்திருக்கிறாங்க. இந்த செய்தி வெளியாடணுமே இவருடைய ரசிகர்கள், பிரபலங்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா இணையதளத்தின் வாயிலாக இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. நம்மளும் நம்ம சேனல் சார்பாக இவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.